வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து வீடியோவில் வந்திருக்கோம். ஹெட்ஃபோன் வேறு ஒர்க் ஆகலை, அப்படியே தான் நம்ம பேசிகிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மெட்ரோவில் வந்து 5 rupees தான் டிக்கெட்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளும் வந்து மெட்ரோலலாம் போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பக்கத்தில் வந்து நமக்கு என்ன மெட்ரோ இருக்குன்னா, இது என்ன லிட்டில் மவுண்ட் தான் இருக்குது நமக்கு பக்கத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்டில் மவுண்ட் மெட்ரோ போயிட்டு நம்ம அங்கே டிக்கெட் வந்து 5 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஏர்போர்ட் போகிற வழி ஃபுல்லாக அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வீடியோலாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்படியே எப்படி சொல்கிறது, ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்குது உள்ளே பார்க்க. அண்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். மேலே போய்ட்டு டிக்கெட்லாம் எடுத்துக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மேலே வந்துட்டோம். என்னன்னா முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டு வந்து நம்ம எடுக்கிறது நம்மளே வீடியோ எடுக்கணும். டிக்கெட்டும் நம்ம ஃபோனில் தான் வச்சுருக்கோம். அதுதான் நான் பண்ண ஒரு மிஸ்டேக். சரி, நம்ம அடுத்து வந்து ட்ரெயின் வந்துச்சுன்னா ஏறிட்டு அப்படியே அதில் நம்ம போகலாம். அண்ட் வீக்கெண்ட்னால என்னன்னு தெரியல, செம்ம க்ரௌடு. உள்ளே வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அண்ட் இந்த சன் ஃபிலிம் வேறு மறைச்சிக்கிட்டே இருக்க வீடியோவை. ரிட்டன் வர வீடியோவில் வந்து ஃப்ளைட் நம்ம சூப்பராக ஸ்பாட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டி கூட பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட் வந்து ஸ்டார்ட்டு. அண்ட் ஃப்ளைட்டு வந்து ஓரளவுக்கு நான் கேப்சர் பண்ணேன். இந்த சன் ஃபிலிம்னால நம்மளால் அந்த ஃப்ளைட்டையும் ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. ஓகே, இதுதான் ஏர்போர்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு சின்ன கடுப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஏர்போர்ட். வெல், வி கேன் கோ பை திஸ் சைடாக எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம வந்துட்டோம். அண்டு ஒன்றும் இல்லை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம், மெட்ரோ ஏறிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு சன் ஃபிலிம் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வெளியில் விசிபிளாக பார்க்க முடியல. ஓகே, ஆக்சுவலாக இங்கே ஒரு மாலே இருக்குது, ஏரோ ஹப்னு. எத்தனை பேருக்கு தெரியுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஏர்போர்ட். இங்கே ஒரு கேன்டீனும் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட கேன்டீன் தான். உள்ளே போய் எதனா ட்ரை பண்ணலாமா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரியஸாக எனக்கே தெரில எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. நானும் முடிஞ்சளவுக்கு சும்மா போய் அப்படியே பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம். பட் நல்லா தான் இருக்குது. யா, வி கேன் ட்ரை ஃபார் ஒன் டைம். உண்மையாக எனக்கே தெரிலங்க எவ்வளோ தூரம் உள்ளே போகலான்ட்டு. நானே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ட்ரை தானே. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல்னு போட்டிருக்கோம். அண்டு நீங்கள் வந்து இங்கே ஃப்ளைட்டோட டைமிங்ஸும் வந்து உள்ளே வந்து ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். யா, இங்கே விசிபிள் ஆகுது பாருங்கள். அண்டு இது வந்து லோக்கல் ஃப்ளைட்ஸு, இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸோட டைமிங்லாம் இதில் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸோட டைமிங்ஸும் போட்டிருக்கு பாருங்க. நகரும் படிக்கட்டு. நம்ம எலிவேட்டர் பார்த்துருப்போம், இதோட நேம் எனக்கே தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு இதோ பார்க்க. இது எப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் மூவிங்.
யா சூப்பராக இருக்குது. யா சீரியஸ்லி நல்லா இருக்கு நான் உண்மையாக பார்க்கவே. அண்டு அவ்வளோ தூரம் உள்ளே போகலாமானே ஃபர்ஸ்ட்டு தெரில. நீங்கள் அதுக்கு எதுவும் கேட்டுக்க. ஆனால் எதுவும் வந்து சும்மா நம்ம சுற்றி பார்க்கலாம், வேறு எதுவும் நான் இதுக்கு மேலே போகிறது இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து தேவையில்லாத வேலைதான் தோணுது. முன்னாடி வேற வரவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க போல இருக்கு. ஒரு கேங்காக என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவன் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறான்ட்டு சரின்னு நானும் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து திரும்பி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு திரும்பிட்டேன். கொலம்போ, அபுதாபி எல்லாமே போட்டிருக்குங்க. எல்லா லாங்குவேஜும் வருது. சென்னைன்றதுனால ஹிந்தி வருது அண்டு யா தமிழும் வருது அதுக்கப்புறம். அண்ட் இங்கிலீஷும் வரும்னு நினைக்கிறேன். சரி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். எக்ஸிட் வந்தாச்சு. உள்ளே சும்மா கொஞ்ச நேரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸிட்லாம் வந்தாச்சு. அண்டு வந்து நீங்கள் வந்து வெளியிலலாம் ஃபாரெக்ஸ் மாற்றலைன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இங்கேவே வந்து எல்லா ஃபாரெக்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா டைப் ஆஃப் கரன்சிஸும் இங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏரோ ஹப் அந்த மால் சொல்லியிருந்தோம்ல, அது பக்கத்தில் இருக்க பார்க்கிங் இது. யா ஓகே, இப்போ நம்ம வந்து கிண்டி தான் போக போகிறோம். ஏன் Next station, Doors will open on the left. அடுத்த நிறுத்தம் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். என்ன ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸிட்டே ஆகலை, ஆனால் நான் எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டிக்கெட் வந்து கம்ப்ளீட்டட் காட்டிடுச்சு. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் காமிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கார்டை வச்சு நம்மளை வந்து அலோவ் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரில. சின்ன சின்ன மேட்டர்ஸ்லாம் நடக்கும் போல இருக்குது. அண்ட் வரும்போது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா அந்த மாதிரி அந்த ஃபிலிம்லாம் ஒட்டின மாதிரி இல்லை. நம்ம ஈஸியாக வந்து வெளியில் விசிபிளாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்க முடியும். அண்ட் நம்ம கிளம்புறோம். டாடா மெட்ரோ. அண்டு உண்மையாக 5 rupeesக்கு போகலாம் தாங்க நான் நம்புகிறேன். ஓகே, சரி, பாய் பாய்.